வணக்கம். திஸ் இஸ் கோ வெங்கடேஷ் ஃப்ரம் பெங்களூர். சீமானோட பேச்செலாம் கேட்குறேன், நல்லா இருக்குது. பட் இன்னும் ரொம்ப கத்தி பேசுகிறாரு. அவர் ஒய்ஃப்டையோ யார்கிட்டையோ பேசுனா கூட எப்படி பேசுவாருங்கிறத கடைசியில் சொல்கிறேன். உள்நாக்கு வெளிநாக்கு சிறுகுடல் பெருகுடலாம் ஒரு வாய் வழியாக வெளியே வந்துடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. முன்னாடி யாராவது வேஷ்டி கீஷ்டி பிடிச்சி நில்லுங்க, அது எதாவது விழுந்ததுன்னா திருப்பி வாய்க்குள்ளே உள்ளே விட்டு ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணிடுங்க. பெரியாரை ரொம்ப இப்போ தாக்குறாரு. கட்சி ஆரம்பித்த புதுசில் பெரியாரை ஸ்லாகிச்சு பேசின மாதிரி தான் எனக்கு ஞாபகம். அண்ணாதுரை அவ்வளோவா தாக்குறதில்ல, பட் திராவிடம் சொல்லிட்டு எல்லாருமே போட்டு தாக்க ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா இவர் ஹிந்து ஓட்டுக்கு எய்ம் பண்ணுறாரு நினைக்கிறேன். முக்கியமாக பாரதியாரை தூக்கி பிடிக்கிறார். பாரதியார் ஒரு பிராமின்னு ஒரு ஜாதிக்குள்ளே அடக்க முடியாது. எப்படி உலக பொதுமுறையோ திருக்குறள், இவர் ஒரு உலக கவி தான். பட் பாரதியாரை தூக்கி பிடிக்கும்போது ஊவே சுவாமிநாதையர், தமிழ் தாத்தா, அவரெல்லாம் நிறைய பண்ணிருக்காரு வச்சுக்கோங்க. பரிதிமால் கலைஞர், சூரியநாராயண சாஸ்திரிகள், அவரெல்லாம் பற்றி பேசுகிறாரு. அதனால் பிராமின்ஸ் ஓட்டு இவருக்கு கிடைக்கும்னு நம்புகிறாரு. கிடைக்கலாம். ஏன்னா அவங்க ஒரு 4% ஓட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். 6.5% பாப்புலேஷனில் 4%ல் முக்கால்வாசி அவங்க பிஜேபிக்கு தான் போடுவாங்க. அதுதான் அவங்களுடைய ஒரே பாதுகாப்புன்னு நினச்சிட்டு இருக்காங்க. வேறு வழி கிடையாது அவங்களுக்கு. பட் இவருக்கு 1% வந்தால் கூட பல தொகுதிகளில் அதை மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கும் டிஎம்கே ஏடிஎம்கேக்கு. அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். பட்டு கத்தி பேசுகிறதுனால என்ன பண்ண போகிறாருன்னு தெரில. முசோலினி, ஹிட்லர்லாம் இப்படி கத்தி பேசினவங்க தான். பட் எவ்வளோ பெரிய கொடுங்கோலலாம் பண்ணாங்க. அது ஒரு சைக்காலஜி. அது அவருக்கு தெரியல. இதை குறைச்சிக்கணும், சாஃப்ட் பண்ணிக்கணும். ஒய்ஃப்டே பேசினா கூட, நான் உன்னை காதலிக்கிறேன், நான் உன்னை திருமணம் செய்ய வழிகிறேன், உன் மூலமாக 100-150 குழந்தைகளை பெற்று வாழ நினைக்கிறேன், வருவாயோ அப்படின்னு கேட்பார் போல் இருக்கு. இதெல்லாம் மாற்றிண்டா கொஞ்சம் நல்லது. உடம்புக்கு நல்லது. முதல்ல நாட்டுக்கு நல்லதா இல்லையாங்கிறது அப்புறம். உடம்புக்கு நல்லது. அது இவ்வளோ சீக்கிரத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுறது அவ்வளோ நல்லது. பட் ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. இப்போ விஜய் வேறு இந்த கொஞ்சம் பிரச்சனைகளை மாட்டின்னு இருக்காரு. பட் இவங்க 2 பேருமே டிஎம்கே ஏடிஎம்கேக்கு ஒரு தலைவலியாக தான் இருப்பாங்க. சீமானோட பேச்சுக்கள், அவருடைய ஞாபக சக்தி திறன்லாம் பிரமிக்க வைக்கிறது. தமிழில் இவ்வளோ சிறப்பாக பேச முடியும்னு ப்ரூவ் பண்ணிருக்காரு. கலைஞருக்கு அப்புறம் ஒரு நல்ல பேச்சாளர் நான் பார்க்குறேன். நாஞ்சில் சம்பித், வைகோலாம் நல்லா இருப்பாங்கன்னா கூட இவர் அரஸ்டிங்காக இருக்குது. பட் கத்தினா தான் கேட்பாங்கன்னு நினச்சிருக்கிறது அதை மாற்றிக்கணும். நன்றி, வாழ்க வளமுடன். ஆக்சுவலாக சீமானும் விஜயும் சேர்ந்தாவே போதும், கண்டிப்பாக ஆட்சிக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. எங்கள் கர்நாடகா மாதிரி 2.5 வருஷம் நீ சிஎம்மாக இருந்துக்கோ, 2.5 வருஷம் நான் சிஎம்மாக இருந்துக்கிறேன் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரலாம். பிஜேபி டெல்லிக்கு அழைச்சின்னு போயிட்டு விஜய் எத்தனை அடித்து கேட்டாலும் அதுக்கு ஒத்துக்கூடாது. இவங்க 2 பேர் சேர்ந்த ஒரு எதிர்காலம் இருக்குது.